உன்னை நீடித்த நாட்களாக திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ எதை நமக்கு வாய்க்குள்ள வரக்கூடாது? என்னத்த, என்ன, ஏன், ஏது, அதுல ஒரு கவலைப்படாத. நீ நம்புகிற காரியம் இயேசு ஒருவரே. இதுவரை நடத்தின தேவன் குறைவில்லாத. என்னைக்கு இயேசுவை நான் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேனோ, அவரை நான் நம்பி, அவருடைய உயிர்த்தெழுதலை நம்பி, அவருடைய மரணத்தை நான் நம்பியிருக்கிறேன். அவர் எனக்காக ரத்தம் சிந்தி மரித்தார். அவர் ரத்தம் என் பாவத்தெல்லாம் கழுவி என்னை சுத்திகரித்தது. அவர் எனக்காய் அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆவது நாள் உயிரோடு எழும்பினார். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். மீண்டும் வரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதை விசுவாசித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆமென். நமக்குள்ளாக இந்த காரியம் வரக்கூடாது. என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை பிள்ளைகளை பார், என்ன பிள்ளைங்களை பெற்றிருக்கிற, என்ன கணவனார், உன் கூட வாழ்ந்து போதும் போதும் அப்படி நீ சொல்லாத. கர்த்தர் கொடுத்த குடும்பம், கைகளை போய் தலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கொடுத்த கணவன், கர்த்தர் கொடுத்த மனைவி, கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்நாளை நான் நீடிக்க பண்ணுவேன், உன்னை திருப்தியாக மாற்றுவேன். அப்ப நம்ம விசுவாசம் எப்படி? உன்னதமான தேவனுக்குள் மறைந்திருக்க வேண்டும். You have to know that you are not supposed to think this kind of word. என்னத்த 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 சாப்பிட்டு என்னத்த? கர்த்தர் நிச்சயமாய் அழைத்த தேவன், அவர் உண்மையுள்ளவர், அவர் நடத்தி செல்வார்.